Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால வந்து எல்லாரும் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சோமே. இப்போ தான் டிஃபன் வந்து செஞ்சிட்ருக்கேன். தோசை தான் காலையிலே ஊற்றுறேன். என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாவு காலி ஆகிடுச்சு. பசங்க வந்து தோசை தான் வேணும்னு கேட்டாங்க அப்படின்றதுக்காக இன்ஸ்டண்ட்டாக வந்து குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பாருங்கள். மைதா மாவு வந்து அரைச்சி வச்சு மைதா மாவு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மைதா மாவு கரைச்சதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி தாளித்து கொட்டியிருக்கேன். அதுதான் இப்போ வந்து நான் வந்து தோசையை ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் காலையில் என்ன டிஃபன் அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். சண்டேனாலே ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றதுனால வந்துட்டு காலையிலே சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் தோசை. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னி சூப்பராகவே இருக்கும். நான் வந்து கார சட்னிலாம் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். சட்னியே இல்லாமல் கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு இன்னைக்கு சட்னி பண்ணலை, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலை. அப்புறம் மதியானம் வந்துட்டு ஹெவியாக செய்கிற மாதிரி இருக்குது. சண்டேயாக நம்ம சும்மா விடவே மாட்டாங்க. ஒர்க்கிங் டேஸில் கூட அந்தளவுக்கு வேலை இருக்காது. மார்னிங்கே 8:30க்குள்ளே வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுடுவோம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து ஃபுல் டே ஒர்க்காக இருக்குது நமக்கு. சண்டே எல்லாருக்கும் லீவு, ஆனால் நமக்கு மட்டும் லீவே கிடையாது. இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். இனிமேல் தான் வரும். வந்ததுக்கப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் வந்து செய்யணும். காலை டிஃபன் முடிச்சுட்டு சரி சண்டே தானே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னா சான்ஸே இல்லை. அன்றைக்கி தான் வந்துட்டு அதிகமான வேலையே இருக்குது. ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி காலை டிஃபன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் மதியானம் லன்ச் என்ன அப்படின்றது நான் வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் கூட பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப தொண்டை வேறு சரியில்லை, அதனால் கரகரன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா வந்து கோச்சிக்காதீங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.